How to choose PN junction diode? இதில் என்னன்னா இப்போ நம்ம இந்த டயோட் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 இதை நம்ம கன்சிடர் பண்ணோம். ஒன்று ஃபார் அப்ளிகேஷனு, வோல்டேஜ் ரேட்டிங்கு, கரண்ட் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் ரெக்டிஃபிகேஷன். ஸோ பவர் சப்ளை சர்க்யூட்டில் ரெக்டிஃபிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது. நமக்கு 1N4007 டயோடு யூஸ் பண்ணி நம்ம ரெக்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சிக்னல் ப்ராசஸிங்க்கு 1N4148 டயோடு நல்லா வேலை செய்யும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஹைஸ்பீட் ஸ்விட்சிங்க்கு ஸ்கார்கி டயோடு யூஸ் பண்ணலாம். எதுக்கு ஃபார் ஐடியல் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ்க்கு. வோல்டேஜ் ரெகுலேஷனுக்கு ஜீனோ டயோடு யூஸ் பண்ணலாம், ஏன்னா மெயின்டைன் த கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் ரேட்டிங்கு. ஸோ ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜை கன்சிடர் பண்ணணும். அப்புறம் ஃபார்வர்டு வோல்டேஜ். சிலிக்கானாக இருந்தால் 0.7, ஜெர்மானியம் இருந்தால் 0.3, இதை நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் கரண்ட் ஹேண்டலிங் கெப்பாசிட்டி, அது எவ்வளோ அதிகமாக ஃபார்வர்ட் கரண்ட் கன்சியூம் பண்ணுன்றதை பார்க்கணும் லோடுக்கு. அப்புறம் பீக் கரண்ட் சர்ச் ஹேண்டலிங், அது எப்படி ஹேண்டில் பண்ண போகுது பீக் கரண்ட் சர்ச். ஸோ அப்புறம் முக்கியமானது டிரான்சியன்ட் கண்டிஷன், அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் ஃபார் டயோட் சூஸிங்கு. இதெல்லாம் ஒரு நல்ல இன்டர்வியூ கொஸ்டின். இப்போ சுவிட்சிங் ஸ்பீடு, அதாவது சுவிட்சிங் ஸ்பீடு எப்படி இருக்கணும்? ஸ்டாண்டர்ட் டயோட்னா எப்படி சுவிட்சிங் ஸ்பீடு மாடரேட்டாக இருக்கும். ஸ்கார்கி டயோடு இருக்குன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபார்வர்ட் ரெக்கவர் டயோட்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சியில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பவர் டிசிபேஷன் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். அது ஒரு டயோடு எவ்வளோ பவர் தாங்குன்றதை நம்ம சூஸ் பண்ணணும் கரெக்டாக, அது அந்த லோடுக்கு தகுந்த மாதிரி. ஸோ ஓவர் ரீட்டிங் ஆகுதா, அது ஓவர் ரீட்டிங் ப்ரிவென்ட் பண்ணுதா, ஸோ அதை நம்ம பார்க்கணும். பேக்கேஜ் எடுத்திங்கன்னா எஸ்எம்டி ஸ்மால் சிக்னலுக்கு யூஸ் பண்ணலாம், த்ரூ ஹோலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ஒரே மேனுஃபேக்சரர் 3 ஆல்டர்னேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மெயின் இது பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் வோல்டேஜ் 1.1 1.4 வோல்ட் சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஆவரேஜ் ரெக்டிஃபிகேஷன் கரண்ட்டு அது 1 ஆம்ப்ஸு. ரிவர்ஸ் ரெக்கவரி டைம், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இது எல்லா பேராமீட்டர்ஸும் டேட்டா ஷீட்டில் இருக்கும். ஸோ டேட்டா ஷீட்டில் நம்ம பார்த்து இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ஹவு டு சூஸ் த பிஎன் ஜங்ஷன் டயோட். நன்றி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் இதுமாரி வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன்.